Hello. Today we are going to speak about the topic constructor and destructors. We can see what is constructor and what is destructor. First, why have to create the constructor? எதுக்காக நம்ம constructor வந்து நம்ம create பண்றோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் தான். கிளாஸ்ல என்ன பார்த்தோம் நம்ம மெத்தட் வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அப்போ இதுவும் என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணணும் இதோட என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்க்கலாம். இட் இஸ் அ மெம்பர் ஃபங்க்ஷன் விச் இனிஷியலைஸ் அ கிளாஸ். A constructor has the same name as the class itself, no return type. It is a member function with the same name as its class. It is called constructor and is used to initialize the object's type with the legal initial. அதாவது இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான், மெம்பர் ஃபங்க்ஷன் தான். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதோட பேர் எப்படி இருக்கணும், நம்ம கிளாஸ் நேம் என்ன வைக்கிறோமோ அதே பேரில் தான் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம நார்மலாக கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். எப்படி க்ரியேட் பண்ணுவோம், வாய்ட் ஆட், வாய்ட் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி சொல்லி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து ரிட்டர்ன் டைப்பே இருக்கக்கூடாது. கிளாஸ் நேம் என்னவோ அப்படியே தான் கன்ஸ்ட்ரக்டர் நேமை ரிட்டர்ன் டைப் இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்பயுமே அதாவது கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியதான் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ டிஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்போசிட். எதுக்காக அப்படின்னா அது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னா இதை அழிக்கிறதுக்காக, ஆப்ஜெக்டை வந்து கிளாஸ்லேருந்து டிலீட் பண்ணுறதுக்காக வந்து டிஸ்ட்ரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன இருக்கும் அப்படின்னா இதுவும் அதே பேர் தான் இருக்கும், ஆனால் அந்த நேமுக்கு முன்னாடி டில்ட் இந்த ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். டிஸ்ட்ரக்டர் எப்போவுமே ஆப்ஜெக்ட் it is used to destroy the object that have been created by the constructor. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மூலமா என்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே டிஸ்ட்ரக்டர் மூலமாக தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ மற்றது எல்லாமே மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். அதாவது டிஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணும்னா சேம் நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன சொல்லணும் கிளாஸ் நேம் மாதிரி இருக்கணுமோ அதே மாதிரி தான் டிஸ்ட்ரக்டரும் கிளாஸ் நேம் என்னவோ அதே போல தான் டிஸ்ட்ரக்டரும் இருக்கணும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். They should be declared in the public section. அதாவது இது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து பப்ளிக் உள்ள மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபைக்குள்ளே இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது, பட் வந்து எங்கே யூஸ் பண்ணணும், பப்ளிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். They do not have any return type, not even void. ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வாய்டோ இன்டோ எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் நம்ம கொடுக்கவே கூடாது. They get automatically invoked when the objects are created. அதாவது நம்ம மற்ற கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் மூலமாக எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் என்ன அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கால் பண்ணிக்கும். அதாவது அதுக்குள்ளே நம்ம வேரியபிளோ பேராமீட்டர்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கும். They cannot be inherited through derived class can call the base class constructor. அதாவது derived class அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டுக்கு இது வந்து பொருந்தாது. கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம், மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸில் நம்மளால பண்ண முடியாது. லைக் அதர் ஃபங்க்ஷன் தே கேன் ஹேவ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ மற்ற ஃபங்க்ஷன்லாம் நம்ம ஆர்குமெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கோம், அதே மாதிரி இதுலேயும் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். You cannot refer by its to its address. அட்ரஸ் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள் மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணவே முடியாது. கன்ஸ்ட்ரக்டர் cannot be virtual. இது வந்து எப்பவுமே ஃபிசிக்கல் தான், virtual கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரக்டர்ஸ். டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேமாக தான் இருக்கும். டிஸ்ட்ரக்டர் ஹேஸ் த சேம் நேம் ஆஸ் த கிளாஸ். ஸோ எல்லாமே வந்து சேம் தான், ஆனால் முன்னாடி வந்து இந்த டில் கேரக்டர் அப்படிங்கிறது பேருக்கு முன்னாடி இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் cannot have arguments. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக என்ன செய்ய போகிறோம், டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை தான் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு கிடையாது. கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி இதுக்கு ரிட்டர்ன் டைப் கிடையாது, இது வந்து ஓவர்லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்ட் டிஸ்ட்ரக்டர் இட் இஸ் ஜென்ரேட்டட் பை த கம்பைலர். ஸோ கம்பைலர் வந்து என்ன பண்ணலாம்,
நம்ம வந்து டிஸ்ட்ரக்டார் சப்போஸ் இப்போ ஏதாவது கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது, நம்ம வந்து டிஸ்ட்ரக்டார் க்ரியேட் பண்ணல அப்படின்னா கம்பைலரே ஆட்டோமேட்டிக்காக அதை டெலிட் பண்ணி அந்த செயலை செஞ்சிடணும். The destructor is executed automatically when the control reaches the end of the class scope to destroy the object. அதாவது ஒரு வேலையை முடிஞ்சோன்னு டிஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். இதுவும் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. சிமிலாரிட்டிஸ் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டுமே என்னது ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக தான் அசோசியேட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது, ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டாரோட வேலைகள், பர்பஸ். இது என்ன செய்ய போகுது, கன்ஸ்ட்ரக்டார் அதாவது கிளாஸில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் பண்ண போகுது. இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா கிடையாது, இது என்ன செய்யும், டெஸ்ட்ராய் தான் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் எங்கே இருக்கும், அதோட பிளேஸு, அதோட எங்கே நம்ம செயல்பட போகணும் அப்படிங்கிற பிளேஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம் கிளாஸில். ஆனால் டிஸ்ட்ரக்டார் வந்து டிஸ்ட்ரக்டாரை கால் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும், ரிலீசஸ் த மெமரி. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தா கன்ஸ்ட்ரக்டர் அலோகேட்ஸ் த மெமரி. அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மெமரி வந்து அலோகேட் ஆயிடும். ஆனால் டிஸ்ட்ரக்டரில் வந்து மெமரி வந்து ரிலீஸ் ஆயிடும். ஆர்கியூமெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் கேன் ஹேவ் ஆர்கியூமெண்ட்ஸ். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டருக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் கிடையாது. ஓவர்லோடிங் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் பண்ணலாம், டிஸ்ட்ரக்டரில் செய்ய முடியாது. நேம் வந்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு சேம் நேம் தான், அதே மாதிரி டிஸ்ட்ரக்டாருக்கு டில்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வச்சுருக்கோம். ரூல்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் தான் இருக்கணும், ரிட்டன் டைப் இருக்கக்கூடாது. அண்ட் ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் cannot be அப்ஸ்ட்ராக்டோ ஸ்டாட்டிக்கோ ஃபைனலோ சிங்க்ரனைஸ்டோ, இது எதுக்குமே பொருந்தாது. இது எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது கன்ஸ்ட்ரக்டரில். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் நேம் போட்டு அதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்கறதோ ஸ்டாட்டிக் கொடுக்கறதோ அது எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக மற்ற ஃபங்க்ஷன் நேமில் எல்லாமே என்ன செய்வோம், ஸ்டாட்டிக், ஃபைனல் மெத்தட், ஃபைனல் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் வேரியபிள், சிங்க்ரனைஸ்ட் வேரியபிள்ஸ், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்டரில் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜாவா கன்ஸ்ட்ரக்டர். என்ன டைப் இருக்குன்னா ரெண்டு டைப்பு தான். ஒன்று டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது, பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரில் ஆர்கியூமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாவா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் இதோட நம்ம பார்க்க போகிறோம். டிஃபால்ட் அப்படிங்கிறது என்ன, உள்ளே வந்து எதுவுமே பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ கிளாஸ் நேம் கொடுத்து இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிளாஸ் பைக்1. கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும், கிளாஸ் நேம் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர் நேம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கிளாஸ் நேம் பைக்1, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேமும் வந்து பைக்1 தான் கொடுத்துட்டு என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், பைக் இஸ் கிரியேட்டட் சிம்பிளாக சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்னு. நெக்ஸ்ட் மெயின் மெத்தடில் என்ன செய்கிறோம், பைக்1க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இதை தனியாக நம்ம மற்ற இதுலலாம் என்ன பண்ணுவோம், பி டாட் அந்த மெத்தட் கொடுத்து நம்ம கால் பண்ணுவோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்டரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால் வாங்கிக்கும். ஸோ அதை தனியாக கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பைக் 1 b ஈக்குவல் டு நியூ பைக் 1 அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். வேறு கால் பண்ணுறதுக்கான எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, தேவை கிடையாது கன்ஸ்ட்ரக்டருக்கு. ஸோ அவுட்புட் வில் பி பைக் இஸ் கிரியேட்டட். நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், அ கன்ஸ்ட்ரக்டர் விச் ஹாவ் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அதாவது டிஃபால்ட்டில் எந்த ஒரு பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது. இப்போ இதில் வந்து பேராமீட்டர்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒய் யூஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட், சேம் வேல்யூஸ் இல்லாமல் வேறு வச்சு நம்ம பார்க்கறதுக்காக தான் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் ஐடி, ஸ்ட்ரிங் நேம், ரெண்டே டேட்டா மட்டும்தான், ஐடி நேம். அப்போ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஸ்டூடெண்ட்டு தான். அப்போ இதை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் வேரியபிளில். முக்கியமாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்காக தான் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐ அண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெத்தட் வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்லேருந்து ஐடியில் நேம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் மெத்தடில் என்ன செய்கிறோம்,
ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் ரெண்டு கிரியேட் பண்ணுறோம். s1 s2ன்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதோட வேல்யூஸை டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த இது நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கால் ஆகிடும். தேங்க்யூ.